Hello friends, welcome to our channel. Friends, தயிர் சாதம் உங்க வீட்ல ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்ச சுவையில இருக்குங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. தயிர் சாதம் செய்யறதுக்காக வந்துட்டு நம்ம ஒயிட் ரைஸை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெள்ளை சாதம் வந்துட்டு நமக்கு குழைவா இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இதை விடவே வந்துட்டு குழைய விட்டுருங்க. அந்த சாதத்துல வந்துட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு நல்லா தயிர் ஊத்திக்கலாங்க. இன்னைக்கு நான் அளவான புளிப்பா இருக்கிற தயிர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு நிறைய வேணும்னா நீங்க புளிச்ச தயிர் கூட ஊத்திக்கலாங்க, நல்லாதான் இருக்கும். நம்ம தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல தயிர் சாதம் செஞ்சு பாருங்க. ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரியே டேஸ்ட்ல இருக்குங்க. ரொம்பவே அருமையா இருக்கும். இப்ப பாருங்க, தயிர் சேர்த்து ஃபுல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம எல்லாமே தயிர் சேர்க்க வேண்டாங்க. அது கூட வந்துட்டு கொஞ்சமா பால் சேர்க்கும் போது வந்துட்டு நமக்கு தயிர் சாதம் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப கெட்டியா இல்லாம அளவா இருக்குங்க. அதனால வந்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்தாச்சு. நீங்க தயிர் சாதம் செஞ்சு அப்பவே சாப்பிட்ற மாதிரி இருந்தா வேணா ஃபுல்லா தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழிஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயிர் கூடவே வந்துட்டு கொஞ்சமா பாலும் சேர்த்து செய்யும் போது நமக்கு நல்லா இருக்குங்க. இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் வேணா பால் ஊற்றி கிளறிக்கலாம். இதுல நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாதம் ஃபுல்லா வந்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. நம்ம சேர்த்திருக்க தயிர், பால், உப்பு இதெல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான முறையில செய்யக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான சாதமா இருக்குங்க இந்த தயிர் சாதம். இது அப்படியே கலந்து விட்டாச்சு, அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு இதுல நம்ம கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்க கடுகெல்லாம் பாருங்க இப்ப பொரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்ததா இதுல வந்துட்டு நம்ம கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்த பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் இதுல நம்ம கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 3 எண்ணத்தை கிள்ளி போட்டுக்கோங்க. கிள்ளி போட்டுட்டு அப்படியே விட்டுறலாங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். இதுலயே வந்துட்டு நம்ம இஞ்சி துண்டு சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க. நமக்கு இஞ்சி எல்லாம் சேர்த்து செய்யும் போது தயிர் சாதம் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. கூடவே ஒரு 2-3 பல் பூண்டை தட்டி உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்ப நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து அப்படியே தயிர் சாதத்துக்குள்ள ஊத்திக்கோங்க. கொஞ்சமா வந்துட்டு சீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இது கூடவே மல்லித்தலை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. ஒரு கேரட்டை வந்துட்டு நான் துருவி வச்சிருக்கேன், அதையும் வந்துட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க. அளவு சைஸ் கேரட் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அதையும் துருவி வச்சிருக்கேன், உள்ள சேர்த்துட்டு நல்லா இப்ப கிளறி விட்டுறலாங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம திராட்சை, மாதுளம்பழம் இதெல்லாம் வந்துட்டு சேர்க்கும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்ப பாருங்க, நல்லாவே கலந்து விட்டாச்சு. குறைவான டைம்ல செய்யக்கூடிய செம்ம டேஸ்டான சாதமா இந்த தயிர் சாதம் கண்டிப்பா இருக்குங்க. இது பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அது இதே மாதிரி நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லயே இருக்குங்க. செம்மையான தயிர் சாதம் சீக்கிரமா ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்க, பார்க்கும்போது அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சு, செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. இந்த தயிர் சாதத்துக்கு நமக்கு பொரியல் எல்லாம் அதிகமா தேவைப்படாது. ஒரே ஒரு ஊறுகாய் மட்டும் இருந்துச்சுன்னா செம்மையா சாப்பிட்டு முடிச்சிடலாங்க. இன்னைக்கு நான் வந்துட்டு ஊறுகாய் கூட வச்சுதான் டேஸ்ட் பண்ண போறேன். உங்க வீட்லயும் வந்துட்டு தயிர் சாதம் இதே மாதிரி நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த தயிர் சாதம் கண்டிப்பா பிடிச்ச மாதிரி இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.